அம்மாச்சி கோலம் போட கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும்டி, மணி 7 ஆகுது. அந்த தமிழ் செல்விய குளிச்சுட்டு வர சொல்லு. தட்டி பார்த்துட்டு வர்றாங்க, திறக்கவே இல்ல. ராஜாங்கம் கேக்குறாரு, சேது எந்திரிச்சிட்டானான்னு. இன்னும் எந்திரிக்கலன்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, பூரணியும் நான் தட்டி பார்க்க சொன்னேன், அவங்க எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. டிஃபன் சாப்பிட்டாரு ராஜாங்கம். சேது வந்துட்டானான்னு கேக்குறாங்க. மோகனா சொல்றாங்க, நான் தட்டி பார்த்தேன், அவங்க கதவை திறக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பியும் ராஜாங்கம் கேக்குறாரு, சேது வந்துட்டானான்னு. பாட்டி சொல்றாங்க, நானும் போனா போகுது, சத்தம் போடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மணி 11 ஆகுது, எந்திரிச்சு வரலன்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜாங்கம் சொல்றாங்க, மோகனா நீ போய் பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க மோகனா கிட்ட, அவ படு விவரமானவ, 11 மணி ஆயிடுச்சு, தூங்கிக்கிட்டு இருக்கா, நான் சேதுவுக்கு போன் பண்றேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, மணி 12 ஆயிடுச்சுன்னு. சேது வேகமா எந்திரிச்சு, நாங்க கிளம்பி வந்துடுறோம் சின்னம்மான்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட சேது சொல்றாரு, மணி 12 ஆயிடுச்சு, குளிச்சுட்டு வந்துரு. தமிழ்ச்செல்வி கிட்ட சேது சொல்றாரு, நேத்து சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்பாங்க, அதுக்கு நீ வெட்கப்பட்டு சிரிச்சு தரைய பார்க்கணும். அதையும் சேது செஞ்சு காட்டுறாரு. வாமா போலான்னு கூட்டிட்டு போறாரு. மோகனா தமிழ்ச்செல்விய விளக்கேத்த சொல்றாங்க. சேதுவ குங்குமத்தை எடுத்து தமிழ்ச்செல்விக்கு வச்சு விடுன்னு மோகனா சொல்றாங்க. செல்வியோட தங்கச்சிய தமிழ்ச்செல்வி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தங்கச்சி. மோகனா கேக்குறாங்க, ராத்திரி 2 பேரும் தமிழ்ச்செல்வி சேது சொல்லி கொடுத்தத அப்படியே செய்யறாங்க. மோகனா கிட்ட சாப்பிட போலான்னு மோகனா கூட்டிட்டு போறாங்க. ராஜாங்கம் கேக்குறாரு, இந்த வீடு பிடிச்சிருக்காமா உனக்கு? பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ், சேதுவுக்கு நீ பரிமாறுமா. சாதம் வைக்கிறப்ப லைட்டா கொட்டிடுறாங்க சேது மேல. சேது சொல்லி சமாளிச்சிடுறாரு. உன் சம்சாரத்தை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்ப்பான்னு சொல்றாங்க. மோகனா சொல்றாங்க, சேது சாப்பிட்ட இலையில தாமா நீ சாப்பிடணும். தமிழ்ச்செல்வி சாப்பிடுறாங்க. நாளை சந்திக்கலாம். இன்று.